இந்த டேபிள் வந்து என்ன இருக்கு? ப்ராடக்ட் மாஸ்டர் டேபிள். அதுல என்னென்ன இருக்கு? ஆப்பிள் டீடைல் இருக்கு, ஆப்பிள் ப்ராடக்ட் ஐடி, அதோட பிரைஸ் இருக்கு. அப்புறம் சாக்லேட் இருக்கு, அதோட பிரைஸ் இருக்கு, அதோட ப்ராடக்ட் கேட்டகரி இருக்கு. ஓகே. ஸோ அடுத்து இந்த டேபிள் என்ன இருக்கு? ஆர்டர் மாஸ்டர் இருக்கு. ஒரு 3 ஆர்டர் இருக்கு. ஆர்டர் ஓடா 001, ஓடா 002, ஓடா 003 போட்டிருக்கு. அதுல ப்ராடக்ட் கோடு கொடுத்துருக்காங்க. பிரைஸ் இல்லை, ஆர்டர் வேல்யூ இல்லை. இதை நம்ம வந்து பிரைஸ்ன்றதை மட்டும் இப்போ கொண்டு வர சொல்லி ஒரு டாஸ்க் இருக்கு. இன் ஆர்டர் மாஸ்டர் டேபிள் கெட் பிரைஸ் ஃப்ரம் ப்ராடக்ட் மாஸ்டர் அப்படின்றது. இது எப்படி பண்றது? நீங்க வந்து வி லுக்கப்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அதை தான் பண்ண போறோம் இப்போ. ஸோ வி லுக்கப்போட சின்டாக்ஸ் இங்க இருக்கு. சின்டாக்ஸ் பார்த்துங்க. இப்போ இதை தான் வந்து யூஸ் பண்ண போறேன். ஸோ பிரைஸ் இந்த இடத்துல நமக்கு J3ல வேணும்னு நினைக்கணும். ஈக்குவல் டு வி லுக்கப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த டூல் டிப் வந்து கைடன்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வரைக்கும் லுக்கப் வேல்யூ சொல்லி கேட்குது. இது வந்து இருக்கிற ஆர்டர் மாஸ்டர்லயே போய் பார்க்கணும். ஆர்டர் மாஸ்டர் டேபிள் இதுதான் நமக்கு காமன் வேல்யூ அப்படின்றது. ஓகே. ஒரே ஒரு செல்ல இருக்க டேட்டா மட்டும் தான் வந்து லுக்கப் வேல்யூன்னு சொல்லி எடுக்கணும். ஒரு டேபிள்ல போய் செலக்ட் பண்ணக்கூடாது. லுக்கப் வேல்யூனால ஒரே ஒரு செல் ரெஃபரன்ஸ் தான். கமா பிடிச்ச உடனே அடுத்த டேபிள் அறை கேட்குது. அந்த டேபிள் அறைந்து இந்த ப்ராடக்ட் டேபிள் இந்த டீட்டெயிலை ஃபுல்லாக எடுத்துக்கலாம். ஓகே. அடுத்தது கமா கொடுத்தோன்னா காலம் இண்டெக்ஸ்ன்றது இந்த லுக்கப் வேல்யூ இருக்கக்கூடிய ஆரே வந்து இங்க இருக்கு. இது லுக்கப் வேல்யூ P.002. இதுதான் சிங்கிள் செல் ரெஃபரன்ஸ். லுக்கப் வேல்யூனா மறுபடியும் சொல்றேன், சிங்கிள் செல் ரெஃபரன்ஸ். அது இருக்கக்கூடிய டேபிள் இங்க இருக்கு. அந்த லுக்கப் வேல்யூ இருக்கக்கூடிய காலத்துல இருந்து இந்த இடத்துல லுக்கப் வேல்யூ இருக்குது. ஓகே. லுக்கப் வேல்யூ இதுல தான் அவைலபிளா இருக்கு. எந்த இடத்துல நமக்கு தேவையான லுக்கப் வேல்யூ இருக்குன்னு பார்த்தா இந்த 2வது ரோல இருக்கு. ஸோ இங்க இருந்து எத்தனாவது காலத்துல ஆன்சர் இருக்குன்னு சொல்லி பார்த்தா பிரைஸ் தான் நமக்கு வேணும். 1, 2, 3, 4வது காலத்துல இருக்கு. ஸோ அதுதான் காலம் இண்டெக்ஸ் நம்பர் 4 போட்டு அடுத்து என்ன போட்டுறோம்? கமா போட்டு இந்த ரேஞ்ச் லுக்கப்ன்றது விதின் ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்கு. ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்கிறதெல்லாம் வந்து ஆப்ஷனல் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் நம்ம நார்மலா வந்து FALSE சொல்லி இந்த பாருங்க, கீழே பாருங்க, ஃபால்ஸ்னா எக்ஸாக்ட் மேட்ச் ஆஃப் தி லுக்கப் வேல்யூ அப்படின்றது. ஓகே. கொடுத்து என்ட்ரி பண்ணோம்னா பிரைஸ் வேல்யூ வந்துருச்சு. சரி, இதே மாதிரி தான் வந்து அடுத்து ஜஸ்ட் கீழே அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வேல்யூ கொண்டு வரணும். ஓகே. ஸோ தேங்க்யூ, டேக் கேர், பை.